ஸோ உங்களுக்கு டெஸ்ட் நம்பர் 6 வந்து எப்பவுமே என்ன ஒரு நோட்டீஸ் உண்டு அல்லது நோட் உண்டு அப்படி இல்லைன்னு சொன்னா இப்ப லேட்டஸ்டா அனௌன்ஸ்மெண்ட் மாதிரியான விஷயங்கள்லாம் வருது சரிதானே. ஸோ அது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு இந்த டெஸ்ட் 6க்கு நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். ஸோ எங்களுக்கு 2017 ஒரு நோட்டீஸ் ஒன்று வந்திருக்கு. ஸோ இதை எப்படி எழுதுற அப்படின்னு சொல்லி நாங்க பார்ப்போம். ரைட். இப்போ நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ரைட். ஸோ எங்களுக்கு தந்திருக்கிற நோட்டீஸை பாருங்க. என்னவாம்? The English club in your school has organized a workshop on English for everyone to be held in the main hall of the school. Write a notice informing about the workshop. Include the following. Use about 40 to 50 words. அப்ப என்ன விஷயம் சொன்னா உங்களோட ஸ்கூல்ல இருக்கிற இங்கிலீஷ் கிளப்பால என்ன செஞ்சிருக்காங்க? இங்கிலீஷ் ஃபார் எவ்ரி ஒன் அப்படிங்கிற ஒரு என்னத்தை ஒரு ஒர்க் ஷாப் ஒன்றை ஆர்கனைஸ் பண்ணிருக்கான். எங்கேயாம்? மெயின் ஹால் ஆஃப் த ஸ்கூல்ல. அப்ப இந்த டீடைல்ஸ் எல்லாம் இதுக்குள்ளே தந்துட்டாங்க. ரைட் அ நோட்டீஸ் இன்ஃபார்மிங் அபவுட் த ஒர்க் ஷாப். இன்க்ளூட் த ஃபாலோவிங். யூஸ் அபவுட் 40 to 50 வேர்ட்ஸ். அப்ப எங்களுக்கு என்னென்ன இன்க்ளூட் பண்ண சொல்லியிருக்காங்க? பர்பஸ் ஆஃப் த ஒர்க் ஷாப், டேட் அண்ட் டைம் அண்ட் வென்யூ அண்ட் பார்ட்டிசிபென்ட்ஸ். அப்ப எங்களுக்கு இவ்வளோ டீடைல்ஸையும் இன்க்ளூட் பண்ணி 40 to 50 வேர்ட்ஸ்ல ஒரு என்ன நோட்டீஸ் ஒன்று எழுதணும். இப்ப எப்படி எழுதுறேன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ஒரு நோட்டீஸ் எழுதுறேன்னு என்ன செய்யணும்? நோட்டீஸ் அப்படிங்கிற ஒரு ஹெடிங் ஒன்று போடணும். ரைட்டா? போட்டு ஒரு அண்டர்லைன் போடுங்க. போட்டுட்டு நெக்ஸ்ட் லைனுக்கு வாங்க. வந்துட்டு நாங்க எழுதுவோம். இப்ப இப்படியே ஸ்டார்ட் பண்ணுங்க. ரைட்? எப்படி அந்த நோட்டீஸ் எழுதுங்க அப்படின்னு அந்த அந்த மாதிரியே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ தி இங்கிலீஷ் கிளப், ரைட், த இங்கிலீஷ் கிளப் ஆஃப் இனி நாங்க எங்கட ஸ்கூல் ஆர்கனைஸ் பண்ணிருக்கிட்டு தானே எழுதணும். மேல டைட்டில்ல இன் யோர் ஸ்கூல்னு தந்திருக்காங்க. அப்ப நாங்க எழுத போகல எங்கட ஸ்கூலாலன்னு தான் எழுதுவோம். ஸோ த இங்கிலீஷ் கிளப் ஆஃப் அவர் ஸ்கூல் ஹேஸ் ஆர்கனைஸ்ட் அப்படி எழுதினா சரி. ஒழுங்கு செய்திருக்கின்றது, present perfect tense. The English club of our school has organized a workshop on English for everyone இப்படின்னு சொல்லி எழுதிட்டு the English club of our school has organized a workshop on English for everyone. English for everyone அப்படிங்கிற டைட்டில்ல எங்கட இங்கிலீஷ் கிளப், எங்கட ஸ்கூல்ல இங்கிலீஷ் கிளப் ஒரு ஒர்க் ஷாப் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணி இருக்கின்றது. இவ்வளவு எழுதிட்டு இது என்னத்துக்கு ஆர்கனைஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த போடுறதுக்காக டூ ஒன்று போடுவோம். இங்க போட்டுட்டு இப்ப இங்கிலீஷ் ஒர்க் ஷாப்ஸ் எல்லாம் நாங்க அநேகமா என்னத்துக்கு ஆர்கனைஸ் பண்ற? மாணவர்களுடைய இங்கிலீஷ் நாலேஜை இன்க்ரீஸ் பண்றதுக்கு, அவங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கு. ஸோ அப்படியான ஒரு ரீசனை இங்க போடுவோம். So the English club of our school has organized a workshop on English for everyone to என்னத்துக்கு இது ஆர்கனைஸ் பண்ணிருக்கோம்? To improve the communication skills of our students. இப்போ ஒரு கம்ப்ளீட்டான ஒரு சென்டென்ஸ் என்ன சொல்லியிருக்கோம்? எங்கட பாடசாலையினுடைய ஸ்கூலினுடைய இங்கிலீஷ் கிளப் இங்கிலீஷ் ஃபார் எவ்ரி ஒன் அப்படிங்கிற ஒரு டைட்டில்ல ஒரு இங்கிலீஷ் ஒர்க் ஷாப்பை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறது. என்னத்துக்கு? எங்களுடைய மாணவர்களுடைய தொடர்பாடல் திறன்களை இம்ப்ரூவ் பண்ணுவதற்காக. ரைட். ஒரு கிளீனான சென்டென்ஸ் எழுதிட்டோமா? இனி அடுத்தடுத்த விஷயங்களை எழுதுவோம். இப்ப ஃபர்ஸ்ட் விஷயம், இது நாங்க என்னத்துக்கு எழுதின இந்த லைன்? எதுக்கு எழுதியிருப்போம்னு சொல்லுங்க. அப்போ இன்க்ளூட்ல ஒரு விஷயம் தந்திரிக்கா? ஸ்டார்ட்ல என்ன தந்திரிக்கா? பர்பஸ் ஆஃப் த ஒர்க் ஷாப். அந்த ஒர்க் ஷாப்பினுடைய பர்பஸ்ன்னு சொல்றது என்ன? அது எதுக்காக செய்யறோம் அப்படிங்கிற காரணம், பர்பஸ். அதை இங்க இன்க்ளூட் பண்ணிட்டோமா? எஸ், பெர்ஃபெக்ட். இப்ப என்ன செய்வோம்? டேட், டைம் அண்ட் வென்யூ அப்படிங்கிற எந்த டேட்ல, எந்த டைம்ல, எந்த வென்யூன்னு சொல்ற எங்க அந்த ப்ரோக்ராம் நடக்க போகுதுங்கிறது, ஒர்க் ஷாப் நடக்க போகுதுங்கிறது. அப்ப நாங்க சிம்பிளா இட் வில் பி ஹெல்ட் அப்படித்தான் நாங்க இந்த டேட்ல நடக்க போகுது அப்படிங்கிற எழுதுற ஸ்ட்ரக்சர் தான் இட் வில் பி ஹெல்ட்
இப்ப ஃபர்ஸ்ட் இதுல நாங்க டேட் எழுத போறோம். அப்ப டேட்டுக்கு முன்னால போடுற ப்ரெபோசிஷன் வந்து on. So it will be held on சும்மா ஒரு போடுவோம் ஃப்ரைடே ஜூலை 15. ஃப்ரைடே ஜூலை 15 at the dates எல்லாம் வந்து நாங்க கணக்கு பார்த்துலாம் போடணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம்லாம் இல்லை, சும்மா போட்டு விடுங்க அவ்வளவுதான். ரைட், இட் வில் பி ஹெல்ட் ஆன். ஆனாலும் எதுக்கும் எக்ஸாம் எழுதுற டேட்டுக்கு புறவு வார மந்த்ல இருக்கிற ஒரு டேட்டை சும்மா போடுங்க. ரைட், இட் வில் பி ஹெல்ட் ஆன் ஃப்ரைடே ஜூலை 15 at. இப்ப டைம் போடணும். டைம் போடுறதுக்கு தான் நாங்க at அப்படிங்கிற ப்ரெபோசிஷனை யூஸ் பண்ணிருக்கோம். ரைட், போட்டுட்டு இப்ப at 8 AM அல்லது ஒர்க் ஷாப்ன்றதுனால ஈவினிங் டைம் போடுவோம் at 4 PM. சரியா? ரைட், 4 PM. இப்ப வென்யூ கேட்டிக்காங்க. வென்யூ அவங்களே தந்த, இங்க நாங்க யோசிச்சு போடப்படா. ஏன் வென்யூ அவங்க ஆல்ரெடி எங்க தந்திருக்காங்க? இந்த ஸ்கூல் மெயின் ஹால் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிக்காங்களா இல்லையா? அப்ப நாம என்ன செய்வோம்? வென்யூக்கு இந்த ஸ்கூல் மெயின் ஹால் அப்படின்னு சொல்லி எழுதுவோம். சரி, இதோட இந்த விஷயத்த முடிப்போம். டேட், டைம் அண்ட் வென்யூ. So it will be held on Friday, July 15 at 4 PM in the school main hall. Right? கடைசியில இப்ப நாங்க என்ன செய்யணும்? பார்ட்டிசிபென்ட்ஸ் என்ன? யாரு? ஸ்டூடெண்ட்ஸ். யார சொல்றேன்? ஸ்டூடெண்ட்ஸ். ரைட். அப்ப பார்ட்டிசிபென்ட்ஸ் சொன்னா ஒரு ப்ரோக்ராம்லயோ ஒரு ஸ்போர்ட்ஸ்லயோ ஏதோ ஒரு ஆக்டிவிட்டியில பங்கு கொள்றாங்கள தான் பார்ட்டிசிபென்ட்ஸ் அப்படின்னு சொல்றேன். அப்ப நாம இந்த ப்ரோக்ராமுக்கு யாரு பார்ட்டிசிபென்ட்ஸ்ன்னு அவங்க எங்களுக்கு தரல. அப்ப நாங்கெல்லாம் சும்மா போடுவோம் கிரேட் 9 ஸ்டூடெண்ட்ஸ், கிரேட் 10 ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேரையும் போட்டு இவங்க எல்லாரும் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் இன்வைட் பண்ணப்படுறாங்க அப்படின்னு சொல்லி எழுது. அப்ப யூஸ்வலா இந்த இன்வைட் பண்ற இந்த பாட்டை நாங்க என்ன வாய்ஸ்ல ஹாஜரா எழுதலாம்? பெசிவ் வாய்ஸ்ல எழுதலாமா இல்லையா? அப்ப நீங்க இப்படி எழுதுங்க. அப்ப இதுக்குள்ள ஸ்கூல்ஸ் மெயின் ஹால். ரைட். அப்ப இதுல ஸ்கூல்ஸ் மெயின் ஹால், பாடசாலையினுடைய மெயின் ஹால் அப்படிங்கிறதுக்காக இங்க ஸ்கூல்ஸ் அப்படின்னு எழுதிக்கணும். ரைட், அப்போ அப்ப all the students of grade 9 and 10 are invited to participate. Right? பாருங்க, all the students of grade 9 and 10, grade 9 grade 10 மாணவர்கள் அனைவரும் of grades 9 and 10. சரியா? 2 கிரேட மென்ஷன் பண்ணதானே, அப்ப grades 9 and 10ன்றது. all the students of grades 9 and 10, கிரேட்ஸ் தரங்கள் 9 மற்றும் 10 அனைத்து மாணவர்களும் are invited. அப்ப உங்களுக்கு இது சிம்பிள் பிரசன்ட்ல வருது. அதனால நீங்க என்ன செய்வீங்க? முன்னால இருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து சிங்குலரா ப்ளூரலான்னு பாப்பீங்க. அப்ப இது இங்க முன்னால நாங்க கொஞ்சம் பேரை சொல்றோமா, ஒரு ஆளு சொல்றோமா? ப்ளூரலா சிங்குலரா சொல்றோமா? இவங்க எல்லாரும் ப்ளூரலா சிங்குலரா? all the students of grades 9 and 10 சொன்னா ப்ளூரல் தானே. அப்ப நீங்க சிம்பிள் பிரசன்ட்ல என்ன பி verb யூஸ் பண்ண வேணும்? are. ரைட், all the students of grades 9 and 10 are. அடுத்தது passive voiceல verb எப்பயுமே version 3 பார்த்திருக்கேன். are invited to participate. அப்ப என்ன அர்த்தம் இதுல? grades 9 and 10ல இருக்கிற அனைத்து மாணவர்களும் பங்கு கொள்வதற்கு இன்வைட் பண்ணப்படுகிறீர்கள். ரைட். இப்ப மேல சொன்ன எக்ஸாக்டான டீடைல்ஸ் எல்லாமே நாம இதுக்குள்ள இன்க்ளூட் பண்ணிட்டோமா இல்லையான்னு மட்டும் பாருங்க. பண்ணிட்டோமா? எல்லாமே இருக்குதா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்துல் ரஹ்மான், தவிஷ், மேல சொன்ன எல்லாம் இன்க்ளூட் பண்ணிட்டோம் தானே? ஏதாச்சும் மிஸ் பண்ணிக்கமா? இல்ல தானே? இல்ல. ரைட், ஓகே. பாருங்க, எதுக்கும் பர்பஸ் எழுதிட்டோம். இன்க்ளூட்ல டேட், டைம், வென்யூ சொல்ல சொன்ன ரெண்டாவது சென்டென்ஸ்ல டேட், டைம், வென்யூ வந்துட்டு அடுத்தது பார்ட்டிசிபென்ட்ஸை வந்து இன்வைட் பண்றது எல்லாம் இன்க்ளூட் பண்ணியாச்சு. இப்ப நீங்க என்ன செய்யணும்? சிம்பிளி
இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைட் பாட்டம் கார்னர்ல டேட்டை போடுங்க. இன்றைக்கு எழுதுற டேட்டை போடுங்க. 28/6/2025 அப்படின்னு சொல்லி டேட்டை போடுங்க. ரைட், டேட் எழுதிட்டு எங்களை சைடுக்கு இப்ப எங்களுக்கு நாங்க ஒரு நோட்டீஸ் ஒன்று போடுறேன்னு சொன்ன ஸ்டூடெண்ட்ஸ், நாங்க அந்த என்ன பொசிஷன்ல இருந்து அந்த நோட்டீஸை போடுறோம் அப்படிங்கிற எங்களோட பொசிஷனை வந்து நாங்க போடணும். அப்ப இங்கிலீஷ் கிளப்பால தானே இந்த ஒர்க் ஷாப்பை வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்காங்க. அப்ப எங்களுக்கு தரல, நாங்க அந்த இங்கிலீஷ் கிளப்ல என்ன பொசிஷன்ல இருக்கோம்ல இந்த கேள்வியில தரல. சில டைம் சொல்லுவாங்க யூ ஆர் த செக்ரட்டரி ஆஃப் தி இங்கிலீஷ் கிளப் அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு பொசிஷன் தருவாங்க. பட் இங்க தரல. ஸோ நாங்க என்ன செய்வோம், நாங்களே சும்மா ஒரு செக்ரட்டரி அப்படிங்கிற ஒரு பொசிஷனை எடுப்போம். சரி, செக்ரட்டரி எங்க என்னத்துல செக்ரட்டரி, நாம என்ன ஆர்கனைசேஷனால நோட்டீஸ போடுறாங்க, இங்கிலீஷ் கிளப்னு போட்டுட்டு இப்போ உங்களோட ஸ்கூல் தானே அவங்க சொன்னேன். ஸோ நீங்க என்ன செய்யுங்க, இங்கிலீஷ் கிளப் ஆஃப் உங்களோட ஸ்கூல். இப்ப நான் சும்மா போடுறேன் சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ் அப்படின்னு சொல்லி போடுறேனே. ரைட், எப்படி ஏதாச்சும் ஒரு காலேஜ் இங்கிலீஷ் கிளப் அப்படின்னு சொல்லி இப்ப ஓனா தானே உங்களை எழுத சொல்லிக்கிறாங்க. ஸோ நோ ப்ராப்ளம், ஒரு ஸ்கூல்ல பேரை போடுங்க, அடுத்தது அதுல பொசிஷனை போடுங்க. ரைட், போட்டுட்டு டேட் இங்கே போட்டோம்னா என்ன, எங்களுக்கு நோட்டீஸ் கம்ப்ளீட். இப்ப இதை எப்படி எழுதினோம்னு உங்களுக்கு விளங்கிச்சா? கிளியரா விஷயங்கள்? எஸ். ஸோ இப்ப நான் உங்களோட குரூப்ல என்ன செய்வேன்னு சொன்னா, இதுக்கு சிமிலரான ஒரு நோட்டீஸ் ஒன்று நான் உங்களுக்கு போடுறேன். நீங்க அதை அழகா எழுதி எனக்கு சென்ட் பண்ணுங்க. சரியா? ஸோ நான் கரெக்ட் பண்ணி உங்களுக்கு அதுக்கு மார்க்ஸ் போட்டு தரேன். ஓகே, ரைட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் இன் டுடேஸ் கிளாஸ். நெக்ஸ்ட் கிளாஸ் டுமாரோ நடக்கும். ஸோ இன்றைக்கு கொஞ்சம் அந்த ஜூம்ல ஒரு சின்ன ப்ராப்ளம் இருந்துச்சு. ஸோ எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ் கோஸ்ட். ஸோ ஐ மீட் யூ சூன். எல்லாரும் சாப்பிடுங்க. குட் நைட், டேக் கேர்.